கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் பிரியமானவர்களே, இதனால் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஏசாயா 54வது அதிகாரம் 13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை குறித்து பெண் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இப்பொழுது அமருதுங்க. அதாவது சகரியாவில் 13வது அதிகாரம் 7 சொல்லுகிறது, என் கரத்தை சிறுவர்கள் மேல் திரும்ப வைப்பேன். சகரியா 13வது அதிகாரம் 7 சொல்லுகிறது, என் கரத்தை சிறுவர்கள் மேல் திரும்ப வைப்பேன். அதனால் உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குது, பயப்படாதீங்க. அதாவது நீதிமொழி 22:6 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் பிள்ளையார் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதில் விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6 இல்லைங்களா? பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபிக்கலாங்களாம். அதாவது சங்கீதம் 113:9 சொல்லுகிறது, சங்கீதம் 119:9 சங்கீதம் 113வது சங்கீதத்தில் 9 இப்படி சொல்லுகிறது, மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற தேவன். கவலைப்படாதீங்க. அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்க்குற கேட்குற சிறுளுக்காய் ஒவ்வொரு தமிழ்நாடு இந்திய உலக நாடு எல்லா பிள்ளைகளுக்காக சொத்துறோம். பிள்ளைகளோட கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. வேண்டிய படிக்க வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவு தாரும். நீதிமொழிகள் 2:6-7 சொன்னது போல, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6-7 சொன்னது போல, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய்ந்த அறிவும் புத்தியும் வரும். நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாக நடக்கல கேடகமாக இருக்கிறன்னு வார்த்தை முடியும். ஆண் பிள்ளைகள் மேலே பெண் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. தெய்வம் மகிமைப்படும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.